Hi friends, welcome to Aari Creatives. இன்னைக்கு வீடியோல நம்ம பட்டர்ஃப்ளை ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். பட்டர்ஃப்ளை ஸ்டிச் வேற ஒன்றும் இல்லைங்க. நம்ம லாஸ்ட் வீடியோல ஸ்ட்ரெயிட் லோடிங் ஸ்டிச் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதோட கொஞ்சம் வேரியேஷன் வரும். ஸோ பட்டர்ஃப்ளை ஸ்டிச் வந்து 2 டைப் இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம அதோட ஃபர்ஸ்ட் டைப் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பட்டர்ஃப்ளை ஸ்டிச் போடுறதுக்கு நம்ம சேம் நம்ம ஸ்ட்ரெயிட் லோடிங்க்கு போட்டோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி பேரலலாக ஒரு 2 லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்க போகிறோம். ஸோ பேரலலாக 2 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. ஃப்ரேமுக்கு கீழேருந்து டபுள் ஸ்ட்ராண்ட் சில்க் த்ரெட் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட் லோடிங் ஸ்டிச்சுக்கு வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த 2 லைன்லேயுமே வந்து செயின் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கோங்க. ஸோ பிகினர்ஸ்க்கு வந்து அப்போ தான் அந்த ஸ்டிச்சஸ் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் லைனில் கிடைக்கும். இந்த செயின் ஸ்டிச் வந்து நீங்கள் சின்ன சின்னதாக போடணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் லென்த்தி ஸ்டிச்சஸாகவே நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நம்ம பேரலலாக 2 லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிட்டோம். இப்போது நம்ம ஸ்ட்ரெயிட் லோடிங் ஸ்டிச்சில் சேம் நம்ம இது ஃபுல்லாகவே வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லோடிங் ஸ்டிச் தான் போட போகிறோம். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சுக்கான அந்த சின்ன வேரியேஷன் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட் லோடிங் ஸ்டிச்சில் சொன்ன மாதிரி இந்த லைனுக்கு உள்ளேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ உள்ளேருந்து எடுத்து வெளியில் ஒரு லாக் ஸ்டிச் நம்ம போட்டிருக்க இந்த லைனோட செயின் ஸ்டிச்சுக்கு வெளியில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதே மாதிரி இந்த ஆப்போசிட் சைட் கொண்டு போகிறோம். உள் பக்கமாக ஒரு ஸ்டிச், அப்படியே வெளி பக்கமாக ஒரு லாக் ஸ்டிச். ஸோ எப்போவுமே இந்த த்ரெட்டை வந்து இழுத்து விட்டுக்கோங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் உள் பக்கமாக ஒரு ஸ்டிச், வெளி பக்கமாக ஒரு ஸ்டிச். த்ரெட்டை இழுத்து விட்டுட்டு உள் பக்கமாக வெளி பக்கமாக. ஸோ இதே தான் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லோடிங் ஸ்டிச்சில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம். சேம் அதே ஃபாலோ பண்ணி இந்த லைன் ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லோடிங் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த த்ரெட்டை இப்படி இழுத்து விட்டு போட்டிங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு பிசுறு இல்லாமல் வரும். நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த நடுவில் இருக்கிற த்ரெட் வந்து நம்மளுக்கு நீட் ஃபினிஷிங்கில் பிசுறு இல்லாமல் நல்ல ஷைனோடு கிடைக்கும். ஸோ நான் இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸ்ட்ரெயிட் லோடிங் ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நார்மலாக நம்மளுக்கு வந்து ஒரு பட்டர்ஃப்ளை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சென்டரில் உடவும் 2 பக்கமும் வந்து ட்ரையாங்கிள் மாதிரியான விங்ஸும் இருக்கும். ஸோ இங்கேயும் வந்து நம்ம அதை தான் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இங்கேருந்து கொஞ்சம் இப்படி இந்த த்ரெட்டை வந்து உள்ளே தள்ளிட்டு நம்ம இங்கேருந்து நம்ம த்ரெட் எடுத்துக்க போகிறோம். ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன் நான். ஸோ ஜரி த்ரெட் எடுத்திருக்கோம். எடுத்துகிட்டு அதே மாதிரி எவ்வளோ தூரம் நம்மளுக்கு வேணுமோ அங்கேருந்து உள் பக்கமாக கொஞ்சம் இப்படி த்ரெட்டை தள்ளிட்டு நம்ம அங்கேருந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது வந்து சென்டரில் வந்து நம்ம போட்டிருக்கிற இந்த செயின் ஸ்டிச் வந்து ஒரு பாடி ஷேப்பும் 2 பக்கமும் விங்ஸ் மாதிரியான ஒரு எஃபெக்ட்டும் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ மறுபடியும் அதே மாதிரி கொஞ்சம் இப்படி உள்ளே தள்ளிட்டு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த மாதிரி உள் பக்கமாக தள்ளிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது வந்து உடம்பு மாதிரியும் இது வந்து அதோட விங்ஸ் மாதிரியுமான லுக் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். மறுபடியும் பாருங்கள், இந்த ஸ்டிச்சை கொஞ்சம் இந்த மாதிரி தள்ளிட்டு வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதே மாதிரி எந்த அளவுக்கு நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு மறுபடியும் உள் பக்கமாக ரிவர்ஸில் வந்து நம்ம
இந்த நூலை வந்து தள்ளிட்டு இந்த இடத்துல நம்ம மறுபடியும் ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரியான எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ மறுபடியும் இந்த த்ரெட்டை கொஞ்சம் இந்த மாதிரி தள்ளிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா சில்க் த்ரெட் வேறு, அந்த த்ரெட்டை தள்ளிட்டு நம்ம வந்து அதுலேருந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப பொறுமையாக போடுங்க. அதே மாதிரி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த த்ரெட்டை மறுபடியும் இந்த மாதிரி ரிவர்ஸில் இந்த நீடிலோட ஷார்ப் எட்ஜ் வைக்காமல் அதோட பேக் சைடை வச்சு நீங்கள் இந்த த்ரெட்டை வந்து இந்த மாதிரி மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி அடுத்த ஸ்டிச்சுக்கு வந்து இந்த மாதிரி தள்ளிட்டு எடுத்துக்கிறோம். மறுபடியும் எந்த அளவுக்கு வேணுமோ வச்சுட்டு ரிவர்ஸில் பண்ணிவிட்டு அங்கே ஒரு ஸ்டிச். ஸோ இதே தான் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ மறுபடியும் இந்த த்ரெட்டை இந்த பக்கமாக லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். எந்த அளவுக்கு வேணுமோ மறுபடியும் இந்த சைடு ரிவர்ஸில் தள்ளிட்டு ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ரிவர்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச். மறுபடியும் இதை அப்படி தள்ளிட்டு ஒரு ஸ்டிச். அதே மாதிரி ரிவர்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச். பட்டர்ஃப்ளை ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரெண்டு சைடும் வந்து 2 லைன்ஸ் வந்து சரி த்ரெட் வந்து அவுட்லைனில் கொடுத்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டிச் எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நெக்கோட அந்த அவுட்லைன்ஸில், ஸ்லீவ் அவுட்லைன்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எதனா நம்ம இமேஜ் ட்ரா பண்ணுறோம், ஒரு லேடியோட, ஒரு ப்ரைடலோட இமேஜ் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா அவங்களோட ஸ்கர்ட்ஸ் சாரீ பார்ட்ஸ்க்கெலாம் வந்து நம்ம இந்த ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட அடுத்த டைப் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த சென்டரில் வர இந்த கேப்புக்கு வந்து நம்ம பீட்ஸ் கூட வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லையா நம்ம இந்த மேலே போடுறோம் இல்லைங்களா, இந்த ரெண்டுக்கும் வரக்கூடிய அந்த நாட், அதில் கூட வந்து நம்ம பீட் வச்சு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வேறு வேறு ஐடியாஸ் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது உங்களோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டிச்சை வந்து வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.